எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எங்கள் ஊர் பிக்னிக் சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க. கல்யாண வீடுகளில் பிக்னிக் போட்டாங்கன்னா பட்டை சோறு சமைப்பாங்க. பட் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு ஃபேமிலியோடு போகிறவங்க இந்த மாதிரி தான் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போவாங்க. இந்த காம்போவை நம்ம மணிக்கணக்காக கிச்சனில் இருந்து பண்ணாமல் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த சாப்பாட்டோட மெயின் டிஷ் வந்து மஞ்சள் சோறு. ஸோ இந்த மஞ்சள் சோறு வந்து நான் சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக மஞ்சள் சோறு வந்து எண்ணெய் நெய்யில் தாளிச்சிட்டு தான் வந்து பின்னாடி ரைஸ் ஆட் பண்ணுவோம். பட் இந்த மஞ்சள் சோறுக்கு வந்து எண்ணெய் நெய் எதுவும் தேவைப்படாது, எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துடலாம். ஸோ ஆயில் பிடிக்காதவங்க வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். இந்த மாதிரி சமைக்கும்போது நமக்கு டைமும் சேவ் ஆகும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம அடுப்பில் ஏற்றிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். அடுத்த செகண்ட் டிஷ் வந்து அவிச்ச முட்டை. நம்ம எல்லாத்தையுமே வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோன்னா ஒவ்வொரு அடுப்புலையும் ஒன்று ஒன்றா சேர்த்து டக்குன்னு சமைச்சிடலாம். நான் எப்போவுமே வந்து முட்டை அவிக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவேன். அப்போ தான் வந்து முட்டை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேர்டாக நம்ம செய்ய போகிற டிஷ் வந்து முருங்கைக்கீரை பொரியல். இதுக்கு வந்து தேங்காயை துருவிக்கிடலாம். இப்போது தேங்காயை துருவி எடுத்தியாச்சு. இந்த துருவல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்துடுறேன். இப்போது ரைஸை பார்க்கலாம். இது அப்பப்போ கிளறி விட்டுட்டு இருக்கணும், இல்லைன்னா மேலே திரண்ட மாதிரி ஆயிரும். தண்ணி எல்லாமே உள்ளே போனதுக்கப்புறம் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது முட்டை நல்லா பாயில் ஆயிடுச்சு, இதை நான் இறக்கிடுறேன். இப்போது அதே அடுப்புலையே கீரை பொரியல் பண்ணிடலாம். இதுக்கு ஒரு மண்சட்டி எடுத்துக்கிறேன். இதில் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதில் 7-8 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 வரமிளகாயை சுட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு பிஞ்சு சமையல் சோடா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போது இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் வெங்காயமும் வெந்துடும். அதுக்கப்புறம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். எப்போவுமே வந்து எந்த கீரையாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அடுத்த நாள் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முருங்கைக்கீரை க்ளீனிங் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக செய்ய போகிற டிஷ் வந்து கருவாட்டானோ. இதில் சேர்க்குறதுக்கு கத்திரிக்காயும் கொத்தவரங்காயும் நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம கீரையை பார்க்கலாம். கீரை எப்போவுமே வந்து நான் மண் சட்டியில் தான் குக் பண்ணுவேன். நம்ம சேர்த்த தண்ணி ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, கீரையும் முக்கால்வாசி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்கும்போது கீரை இன்னும் நல்லா சுருண்டு வரும், நல்ல மணமாகவும் இருக்கும். நான் எப்போவுமே வந்து மோஸ்ட்லி கீரையில் உப்பு சேர்க்க மாட்டேன். ஸோ தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் சேர்ப்பேன். இந்த கீரையில் உள்ள தண்ணி எல்லாமே வற்றினதுக்கப்புறம் நம்ம அப்படியே சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும். பட் குழந்தைங்க வந்து தேங்காய் துருவல் சேர்த்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் லாஸ்ட்டாக வந்து நான் தேங்காய் துருவல் சேர்ப்பேன். இப்போது தண்ணி நல்லா வற்றட்டும். இந்த கேப்பில் நம்ம கருவாட்டானத்துக்கு ரெடி பண்ணிக்கிடலாம். ஸோ இந்த கருவாட்டு குழம்பும் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக எல்லாத்தையுமே ஒன்றா பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுப்பில் ஏற்ற போகிறேன். இப்போது இந்த கருவாட்டானம் செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துட்டு அது கூட 5 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலாவை ஒரு கரண்டியை வச்சு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மசாலா எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து இதில் நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு, மாங்காய் சேர்க்கலாம். ஸோ நான் அது எதுவும் சேர்க்கலை, இந்த 2 வெஜிடபிள் மட்டும்தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். அப்புறமா காரத்துக்காக ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நம்ம நிறைய சேர்த்தண்டா இந்த கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து ஒரு சின்ன பீஸ் கருவாட்டு துண்டு எடுத்திருக்கேன், இதையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கருவாட்டு குழம்புக்கு நம்ம மீன் குழம்பு அளவுக்குலாம் வந்து கருவாட்டு சேர்க்க தேவையில்லை, லைட்டாக வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதும். அப்புறமா வந்து 2 கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தையும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கருவாட்டு குழம்பு நம்ம பாட்டி காலத்து முறைப்படி தான் செய்கிறோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கீரை நல்லா மணம் வருது, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ தண்ணி எல்லாமே வற்றிருச்சு. இதில் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த 1/2 மூடி தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலை தண்ணி வற்றினதுக்கப்புறம் தான் சேர்க்கணும், அப்போ தான் வந்து அந்த துருவலோட கலர் வந்து மாறாது. இப்போது வந்து நமக்கு முருங்கைக்கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த சட்டியை நம்ம இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்புலையே நம்ம கருவாட்டு குழம்பை வச்சிடலாம். நம்ம இதில் எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக சேர்த்ததுனால இதை மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடலாம். நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் வந்து முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம்
இதில் வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம தக்காளியும் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஒருவேளை மாங்காய் சேர்த்திங்கன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கருவாட்டு குழம்புக்கு ஸ்டார்டிங்கில் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம். பட் புளியையும் தேங்காய் பாலையும் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து புளியை சேர்த்துட்டோம்னா காய் வந்து விரைச்ச மாதிரி ஆயிரும். எப்போவுமே வந்து நம்ம தேங்காய் பாலை லாஸ்ட்டாக தான் சேர்ப்போம். இப்போது புளி சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காயை அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் பெரிய சைஸ் கட்டா கருவாடு சேர்த்துருக்கேன். இதில் நம்ம சீலா கருவாடு, மணல கருவாடு சேர்த்து செய்யலாம். அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், எப்போவுமே வந்து கருவாட்டு குழம்பை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டே வந்து உப்பு சேர்க்காதீங்க. தேவைப்பட்டால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து இதில் நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ரைஸை வந்து மூடி போட்டு நான் 10 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுத்து 1/4 மணி நேரம் கழிச்சு தான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். எப்போவுமே வந்து சோறை வந்து சூட்டோடு வந்து கிளறக்கூடாது, உடஞ்சிரும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு தான் வந்து கிளறி விடணும். இந்த மஞ்சு சோறு கூட சைடிஷாக நாங்கள் குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் வந்து வச்சு சாப்பிடுவோம், நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு டேஸ்டியான மஞ்சள் சோறு, கீரை, அவிச்ச முட்டை, சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. இன்னும் வந்து கருவாட்டு குழம்பு மட்டும்தான் வந்து ரெடி ஆகணும். அதுலேயும் வந்து நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துட்டோன்னா அதுவும் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஆணமும் நல்லா கொதிச்சு மனம் வந்துருச்சு. அடுத்து இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்திருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் இதில் 4-5 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு மனம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை வந்து நம்ம கருவாட்டானத்தில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம காய்கறி போட்டு கருவாட்டானம் செய்யும்போது கருவாடு சாப்பிடாதவங்க கூட அந்த காயை மட்டும் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. யாருக்கு தான் கருவாட்டானம் பிடிக்காது? மோஸ்ட்லி எங்கள் ஊரில் உள்ள எல்லாருக்குமே வந்து கருவாட்டானம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த சுட சுட ஆணத்தை கூட மஞ்சள் சோறு, முட்டை, கீரையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் நம்ம தோட்டத்தில் வச்சு ஃபேமிலியோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே சிம்பிளாக கடகடன்னு செஞ்சுட்டோன்னா விருந்தே வச்சாலும் கஷ்டமாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த லஞ்ச் காம்போ பிக்னிக் சாப்பாடு உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.